நீங்க போனை எடுத்தா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். நீங்க தேர்வு செய்ய போகும் நபருக்கான டாஸ்க் 360 செகண்டுக்குள்ள 5 லிட்டர் தண்ணீரை ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 3வது ப்ரோமோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஃபோன் கால் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோன் கால் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் ஃபோனை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். ஆனால் அந்த டாஸ்க்கை அவங்க பண்ணக்கூடாது, அவங்க சார்பாக வேற ஒருத்தர் வந்துட்டு பண்ணணுங்க. ஸோ அப்படி அவங்க அந்த டாஸ்கில் ஜெயிச்சா அந்த ஃபோன் காலை யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் கொடுக்கப்படும். ஆனால் அந்த டாஸ்க் அவங்க சரியாக செஞ்சு முடிக்கலைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் வந்துட்டு இந்த கையில் வந்துட்டு பச்சை குத்துனது, ஸோ முடியை வெட்ட வச்சது, சாணியில் குளிக்க வச்சது, இதெல்லாம் வந்துட்டு டாஸ்க்காக இருக்கும். அதை தோத்துட்டா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இந்த ஃபோன் கால் எடுக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஃபோன் கால் எடுத்தவங்க தான் சார்பாக வேற ஒருத்தர் தான் விளையாட அனுப்புவாங்க. அட் த சேம் டைம் தோத்தாலும் தான் சார்பாக வேற ஒருத்தர் தான் இதுவும் செய்வாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஐ மீன் யார் அவங்க அந்த ஃபோன் காலுக்கு எடுத்தவங்கள அவங்க சார்பாக யார் விளையாட போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தண்டனையும் கொடுக்கப்படும், அந்த டாஸ்க்கும் கிடைக்கப்படும் அப்படின்றது தான். ஸோ இப்போ அது மாதிரி தான் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 360 நிமிஷத்துக்குள்ளே 360 நிமிஷம் இல்லை 360 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி வந்துட்டு அதெல்லாம் குடிக்க முடியும்னு தெரியல. ராணுவ தான் வந்துட்டு போனார். ஸோ ராணுவ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தீபக் பதிலாக இல்லை முத்துக்கு பதிலாக போயிருக்கணும். ஏன்னா முத்து மற்றும் தீபக் இவங்க 2 பேருமே இந்த டாஸ்க்லேருந்து முதல் 2 பேராக வந்துட்டு வெளியேற்றப்பட்டிருக்கார்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு ரயான் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த கப்பை வந்துட்டு அடுக்கி வச்சிருக்காரு. அவர் யாருக்கு பதிலாக உள்ளே போனாருன்னு தெரியல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜாக்லினுக்கு பதிலாக விளையாடுறவங்க அந்த டாஸ்கில் ஜெயிக்கலைன்னா, அப்படி இல்லைனா அந்த டாஸ்க்கை அதுக்கப்புறமா இதுதான் அந்த டிக்கெட் டு ஃபினாலோட ஃபைனல் டாஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க விளையாடவே முடியாது அப்படின்றது தான் ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. ஸோ இதை வந்துட்டு ஜாக்லினுக்கு பதிலாக யார் விளையாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஜாக்லினுக்கு யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, ஜாக்லினுக்கு யார் விளையாட ஒத்துக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலையில் ஒரு கேம் கூட விளையாடவே முடியாது அப்படின்றது தான். ஸோ அதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. யார் இதில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.